Hello, good morning. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷாடோ புக் சாஃப்ட்வேர் எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆகுது அண்ட் எப்படி என்ட்ரிஸ் எல்லாம் அதில் போடலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆகுறது மாதிரின்னு உள்ள மொத்த ஃப்ளோவையும் நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண உடனே நீங்கள் இந்த டேஷ்போர்ட் வியூவுக்கு தான் நீங்கள் விசிட் ஆவீங்க. ஸோ இந்த வியூவில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது என்ன விட்ஜெட் பார்க்குறீங்கன்னா பேங்கிங் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இதில் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க பேங்க்கில் ஒவ்வொரு வித் பேங்க் வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் விட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, தட் மீன்ஸ் உங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிராஃபிக்கல் வியூவில் ரெப்ரசன்டேஷன் வியூவில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் விட்ஜெட். இந்த விட்ஜெட்டில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, ஸோ அது போக உங்களுக்கு ஓவரால் நெட் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதையுமே நீங்கள் ஒரு கிராஃபிக்கல் வியூவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபோர்த் விட்ஜெட்டில் உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ ரெசிப்ட் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே வித் கரன்சி வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் விட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளவு லாஸ்ட் 30 டேஸாக நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்வாய்ஸுக்கு, எவ்வளோ ஓவர்டியூ இன்வாய்ஸஸ் இருக்குது, எவ்வளோ ஓப்பன் இன்வாய்ஸஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வித் கரன்சி வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எங்கே போடுறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஓப்பனிங் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஓப்பனிங் ஐட்டத்தை நீங்கள் போடுறீங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆட் ஐட்டம் கிளிக் பண்ணி ஸோ அதோட கேட்டகரிஸ், இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நீங்கள் செட்டப் செட்டிங்ஸ், இன்வென்ட்ரி செட்டிங்ஸில் போய் போடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு டைரி ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட சப் கேட்டகரி வந்து தட் இஸ் மில்க். ஸோ அதோட டேக்ஸ் நான் இங்கே வந்து ஃபர்ஸ்டே வந்து நான் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ரெண்டையுமே நான் செட் பண்ணுறேன். ஸோ அதோட யூனிட் வந்து லிட்டர். ஸோ ஐட்டம் கோட், ஸோ அந்த பர்டிகுலர் ஐட்டத்தோட நீங்கள் போட்டுக்கோங்க, ஐட்டத்தோட கோட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஐட்டத்தோட நேம் வந்து நான் வந்து நாஞ்சல் மில்க்னு செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐட்டம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 செட் பண்ணுறேன் ஒரு லிட்டருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பார்கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த பார்கோடு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாக உங்களுக்கு என்ன பார்கோடு வேணுமோ அதை போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த நாஞ்சல் மில்க் ஐட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மில்கில் இருக்கிற பார்கோடை நீங்கள் இதில் வச்சு ஸ்கேன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கூடவே அந்த நாஞ்சல் மில்க் அண்டு இது லெட்டர்ஸ் அண்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐட்டத்தோட டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐட்டத்தோட எக்ஸ்பைரி டேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதோட ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அது உங்கள் கையில் இப்போ ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பனிங் குவான்டிட்டியை போட்டுக்கலாம். ஸோ இப்போ என் கையில் வந்து 100 இருக்குது, அதோட ரேட் பர் குவான்டிட்டியும் 50 தான். நான் அதுவே நான் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது எனக்கு வந்து நான் வந்து ஸ்டாக் அலர்ட் வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இருக்கிற ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நாஞ்சல் மில்க் வந்து எனக்கு 100 குவான்டிட்டி இருக்குது. பட் இது வந்து எனக்கு குடோனில் ஒரு 20 குவான்டிட்டி வந்த உடனே எனக்கு வந்து ஸ்டாக் அலர்ட் வரணும் அப்படின்னு நான் வந்து இதில் செட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, ஸோ எனக்கு எப்போ எல்லாம் 20 குவான்டிட்டியாக வந்து கம்மி ஆகுதோ அந்த டைம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ஸ்டாக் அலர்ட் வந்துடும், உங்களுக்கு 20 குவான்டிட்டி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா நான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போட்ட பார்கோட் அண்ட் ஐட்டம் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டுமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் நாஞ்சல் மில்க்குக்கு ஒரு பர்சன்டேஜ்னால் நீங்கள் இங்கே பர்சன்டேஜ்னு போட்டுக்கோங்க. பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்லேயுமே போட்டுக்கலாம் லைக் திஸ்.
10 rupeesன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட். இது வந்து ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட் நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் பார்கோட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐட்டம் ப்ரைஸ் வேணாலும் இந்த இந்த பிளேஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே சேல்ஸ் ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் சேல்ஸ் ப்ரைஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு புதிய ஐட்டம் ஒன்று வருது, அதில் உங்களுக்கு வந்து பார்கோடே இல்லை, ஓகே, நீங்கள் தான் பார்கோடு வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்கோட் பிரிண்டிங் ஆப்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஐட்டம் கொடுங்க. ஸோ எந்த ஐட்டத்துக்கெல்லாம் பார்கோடு இல்லையோ அந்த ஐட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் ஆல் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ உங்களுக்கு பார்கோடு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இதில் ஏன் எனக்கு பார்கோடு வரல அப்படின்னா நான் வந்து 14 நம்பர் வந்து நான் ஜென்ரேட் பண்ணல. ஓகே, ஸோ அதனால எனக்கு வந்து நான் இப்போ கொடுத்த ஐட்டத்துக்கு வந்து எனக்கு வந்து 14 நம்பருக்கு மேலேயே பார்கோடு இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ இதை வந்து குறைச்சிட்டேன் அப்படின்னா கம்மி பண்ணிட்டேன்னு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்கோடு ஏன் வரல அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் ப்ரைஸில் போங்க. நீங்கள் இப்போ கொடுத்ததோட பார்கோடு வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் பார்கோட் பிரிண்டிங் ஆப்ஷன் இப்போ போனீங்கன்னா செலக்ட் ஐட்டம், இப்போ நான் என்னோட பர்டிகுலர் நான்ஜெட் மில்க்கை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு பார்கோட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே பார்கோடு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா பார்கோடு வந்து உங்களுக்கு இங்கே 13 கேரக்டர்ஸில் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஜென்ரேட் ஆகும் பார்கோடு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஐட்டம் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு இப்போ ஐட்டம் வந்து தீர்ந்து போச்சு, அந்த நாஞ்சில் மில்க் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட இருந்து அந்த நாஞ்சில் மில்க்கை வாங்குவீங்களோ அந்த வெண்டாரை நீங்கள் இங்கே ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ வெண்டார் கோட் கொடுத்துக்கோங்க. தென் நான் வந்து நாஞ்சில் கம்பெனிகிட்ட இருந்தே வாங்குகிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட டிஆர்என் நம்பர், தட் மீன்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் போட்டுக்கோங்க, வெப்சைட் இருந்தால் போட்டுக்கோங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவங்களோட அட்ரஸ் இருந்தால் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் பில்லிங் அண்ட் ஷிப்பிங் அட்ரஸையுமே நான் கொடுத்துக்கிறேன், இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காண்டாக்ட்னா என்ன அப்படின்னா இந்த உங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து அந்த வெண்டார்கிட்ட யார் காண்டாக்ட் பண்ணுறா அந்த காண்டாக்ட் டீட்டெயில் இல்லை அப்படின்னா அந்த வெண்டார்கிட்ட நீங்கள் எந்த வெண்டார்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டேன்னா நான் ஓனர் அப்படின்னா நான் வந்து ஸ்டாஃப் மெம்பர் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஸ்டாஃப் மெம்பர் அதே மாதிரி நாஞ்சில் கம்பெனியில் இருக்கிற ஓனருக்கு கீழே இருக்கிற எந்த ஸ்டாஃப் மெம்பர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க அந்த காண்டாக்ட் பர்சனை நீங்கள் வந்து இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் திஸ் நியூ காண்டாக்ட் கிளிக் பண்ணி ஸோ அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நம்மளோட இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வெண்டார் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நாஞ்சில் மில்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அந்த நாஞ்சில் கம்பெனிகிட்ட இருந்து. ஸோ இப்போ நான் பேமெண்ட் மோடையுமே நான் செட் பண்ணிக்கிறேன் இங்கே. நெக்ஸ்ட் வந்து வெண்டார் நேமை நான் செலக்ட் பண்ணுறேன், நாஞ்சில் கம்பெனி. ஓகே, எனக்கு வந்து ஐட்டம் வந்து இன்க்ளூசிவ் வேணுமா எக்ஸ்க்ளூசிவ் வேணுமான்னு நான் இங்கேயே நான் செலக்ட் பண்ணுறேன். இன்வாய்ஸ் டேட்டையுமே நான் செட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் வந்து என்னோட பார்கோட் ஸ்கேன் இருந்து அப்படின்னா நான் அந்த பார்கோட் ஸ்கேன் ஐட்டத்தை வந்து ஸ்கேன் பண்ணாலே எனக்கு ஐட்டம் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் ஐட்டத்தை நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு என்னோட லெட்ஜர் வந்து பர்ச்சேஸ் லெட்ஜர்னே இருக்கட்டும், வார்கோஸ் வந்து டிஃபால்ட் வார்கோஸ்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ குவான்டிட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து 100 பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் வந்து நான் 50 செட் பண்ணுறேன். ஓகே,
ஸோ இப்போ நான் போட்ட டேக்ஸஸ் அண்ட் எக்ஸ்பைரி டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு டிஸ்கவுண்ட் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கவுண்ட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதோட டீட்டெயிலை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஈவன் நீங்கள் வந்து இந்த இன்வாய்ஸை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கஸ்டமைஸபிள். உங்கள் வெண்டாருக்கு உங்களோட கம்பெனிக்கு எந்த ஃபார்மேட்டில், எந்த டெம்ப்ளேட்டில், எந்த டிசைன் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இது வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெபிட் நோட். ஸோ இந்த டெபிட் நோட்டு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வாங்குகிற மில்க் இப்போ வாங்குறீங்க, அதில் வந்து சில மில்க் வந்து எக்ஸ்பைரி டேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மில்கை வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதையுமே நம்ம இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நியூ டெபிட் நோட் போயிட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போட்ட பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் 4. ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ இப்போ நான் 100 குவான்டிட்டி வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து எனக்கு 2 தான் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போயிருந்து. ஸோ அந்த 2ஐயுமே நான் வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் 2 ஐட்டம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்றத நம்ம சாஃப்ட்வேரில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டில் நீங்கள் இன்வென்டரி ரிப்போர்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட் வேர்ஹவுஸில் என்ன ஐட்டம், ஸோ இப்போ நான் வந்து நாஞ்சில் மில்க் ஐட்டம் போட்டிருந்தேன். ஸோ அதை ஃபில்டர் கொடுத்துக்கோங்க. ஃபில்டர் கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் போட்ட ஓப்பனிங் குவான்டிட்டி வந்து 100. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இன்வோர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து 100. நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததும் 100, பட் நாம் 2 ஐட்டம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இப்போ இருக்கிறது வந்து நமக்கு 98. ஸோ இப்போ உங்களோட க்ளோசிங் குவான்டிட்டி வந்து 198 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சேல்ஸ் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ சேல்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமரை ஆட் பண்ணுறோம். ஓகே, ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் இங்கே ரெகுலர் கஸ்டமர் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹரிதான் உள்ளவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர், நான் ஹரிதாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவங்களுக்கு வெப்சைட் இருந்தாலோ இல்லை அவங்களோட அட்ரஸ் அண்ட் இதையுமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் கஸ்டமரோட கேட்டகரியுமே நீங்கள் பிரிச்சுக்கலாம். கேட்டகரி வைஸ் கஸ்டமரை நீங்கள் பிரிச்சுக்கலாம். இவங்க வந்து என்னோட லாயல் கஸ்டமர். ஸோ நான் லாயல் கஸ்டமர் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் அட்ரஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு பாஸ்வேர்ட் இருந்தால் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே நான் பில்லிங் அண்ட் ஷிப்பிங் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பில்லிங் அட்ரஸ் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஷிப்பிங் அட்ரஸ். ஸோ இந்த 2ஐயுமே நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற காண்டாக்டுமே சேம் தான். ஸோ அந்த ஹரிதான் உள்ள உங்களோட ரெகுலர் கஸ்டமர்கிட்ட யார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க, ஹரிதாக்கிட்டே காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா ஹரிதானே இருக்கும். இல்லை அப்படின்னா வேறு காண்டாக்ட் பர்சன், அவங்க வந்து இன்னொரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க கூட காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த காண்டாக்ட் டீட்டெயிலை நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படின்னா என்னென்னா, நீங்கள் போடுற இன்வாய்ஸ் எல்லாமே இந்த கஸ்டமருக்கு நீங்கள் என்னெல்லாம் இன்வாய்ஸ் போடுறீங்களோ, என்னென்ன ஓப்பனிங் போட்டிருக்கீங்களோ, என்னென்ன இன்வாய்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேமெண்ட்டு, கிரெடிட் நோட் கொடுத்துருந்தீங்கன்னா கிரெடிட் நோட், எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இதில் ஃபைல்ஸ், இந்த கஸ்டமருக்கு ரிலேட்டடான என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதோ ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்வாய்ஸ் இப்போ ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு ரெசிப்ட் போட்டிருக்கீங்க,
எவ்வளவு ஸ்டாக் நடந்திருக்கு, தென் எவ்வளவு சேல்ஸ் பெண்டிங், தட் மீன்ஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண கேட்டகரி வைஸ் ஐட்டம் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். நான் ஒவ்வொரு கேட்டகரி கீழேயும் ஒரு ஐட்டம் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேட்டகரிக்குலேயும். ஸோ அந்த கேட்டகரி கீழே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, மில்க்குன்னா உங்களுக்கு மில்க் மட்டும். ஸோ மில்க் கேட்டகரி எனக்கு இப்போ 2 இருக்குது. நான் 5 மில்க் அண்ட் ஆல்மண்ட் மில்க் ரெண்டுமே இருக்குது. நான் இப்போ அதையே நான் விற்றுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணாம் அப்படின்னா தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு நான் 5 மில்க் விற்கணும். நெக்ஸ்ட் வந்து இல்லை எனக்கு ஆல் கேட்டகரி வேணும். நெக்ஸ்ட் சேம் கஸ்டமருக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் கொடுக்குறேன், கொக்கோ கோலா கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னா நான் போட்ட என்னோட டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகே, குவான்டிட்டி உங்களுக்கு அவைலபிள் குவான்டிட்டி வந்து இங்கே ஷோ ஆகும். உங்களோட வேர்ஹவுஸில் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதில் 5 மில்கில் 15 ஐட்டம் வைக்கிறேன், பாஸ்மதி ரைஸில் 20 kg வைக்கிறேன், கொக்கோ கோலாவில் 10 லிட்டர் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு இதில் இன்னுமே ஃபர்ஸ்டே நீங்கள் கஸ்டமர் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வாக்கின் கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை நீங்கள் இங்கே வாக்கின் கஸ்டமர்னு போட்டுட்டு டிஃபால்ட்டாகவே நீங்கள் எதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் கஸ்டமர் ஆட் பண்ணணும் அப்படின்னு உள்ள தேவை இருக்காது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஷோ டீட்டெயில், இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட ஃபோன் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கலாம். என்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து லாயல்ட்டி நம்பர், இந்த கஸ்டமருக்கு இப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் லாயல்ட்டி பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஹரிதான் உள்ளதை நான் சூஸ் பண்ணுறேன் கஸ்டமர். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலை, பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் அந்த ஃபோன் நம்பர் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கஸ்டமர் க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க, இமெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகும் ஒன்ஸ் யூ செலக்ட் த கஸ்டமர். ஓகே, ஸோ நான் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன், நீங்கள் இந்த மாதிரியும் செலக்ட் பண்ணலாம் ஐட்டம். ஓகேவா, இல்லை அப்படின்னா இங்கே செலக்ட் ஐட்டம் இருக்குது, இங்கே இருந்தும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் ஐட்டம். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா இங்கே பார்கோட் ஸ்கேனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் அந்த ஐட்டத்தோட பார்கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணாலே ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து லிஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ஐட்டத்துக்கு ஏதாவது மொத்த 3 ஐட்டத்துக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ பர்சன்டேஜ் வைஸில் கொடுக்குறேன், நீங்கள் அமௌண்ட் பேசிஸ்லேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை சப்மிட் கொடுக்குறேன். ஸோ என்னோட டோட்டல் ரேட் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சப் டோட்டல் எவ்வளவு, டிஸ்கவுண்ட் எவ்வளவு, டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் எவ்வளவு மொத்தம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து தெர்மல் பிரிண்ட். நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் லேப்டாப்பை வந்து தெர்மல் பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு பிரிண்டிங் வரும். நீங்கள் அது மூலமாக பிரிண்ட் எடுத்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து ரெசிப்ட்ஸை நீங்கள் ஜெனரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து பிடிஎஃப் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பிடிஎஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். வித் இந்த இன்வாய்ஸ் வந்து பெய்டாக இருக்கா இல்லை அன்பெய்டில் இருக்கா, ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் நோட். தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் விற்ற பொருளில் ஏதாவது டேமேஜ் இருந்து அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அதுதான் கிரெடிட் நோட். நான் இப்போ இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, 16 போட்ட இன்வாய்ஸ். ஸோ நான் அந்த கஸ்டமருக்கு கொடுத்த இன்வாய்ஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு இங்கே லோட் ஆகி வந்துடும்.
ஸோ இதில் எந்த ஐட்டத்துக்கு வந்து நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன், ஸோ அதையுமே நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து கொக்கோ கோலா வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதில் நான் ஒரு குவான்டிட்டி மட்டும் நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன் கொக்கோ கோலாவில். ஓகே, டிஸ்கவுண்ட் வந்து வேணும். ஓகே, நான் அதையுமே இந்த டைமில் நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இதையுமே நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்ம் பார்த்துக்கலாம். அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நீங்கள் இமெயிலையும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் இன்வாய்ஸஸ் ஆல்சோ யூ கேன் சென்ட் இன் இமெயில். அண்ட் என்கிட்ட என்னென்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ அது எந்த கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த கஸ்டமருக்கு இந்த இமெயில் மாதிரி இது பக்கத்தில் ஒரு வாட்ஸ்அப்பும் வரும். ஸோ அவங்க அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்லேயும் இந்த இன்வாய்ஸஸ் அண்ட் கிரெடிட் நோட்ஸ் எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ரிப்போர்ட்ஸில் போய் இன்வென்டரி ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஐட்டம் சூஸ் பண்ணுங்கள், நாஞ்சில் மில்க். ஓகே, ஸோ ஃபில்டர் கொடுத்துக்கோங்க, சூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போது ஓப்பனிங் குவான்டிட்டி 100 அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது 100, ஸோ 200. பட் நான் திரும்ப கொடுத்தது ரிட்டர்ன் கொடுத்தது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 2, ஸோ 198 இருந்ததுல. இப்போ நான் வந்து ஒரு 15 வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஓகேவா, விற்றுருக்கேன். ஸோ எனக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் சேல்ஸ். ஓகே, 198 மைனஸ் 15 எனக்கு இப்போ இருக்கிறது 183. ஓகே, க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்வென்ட்ரி வந்து மெயின்டைன் ஆகும். நீங்கள் கேட்டகரி சப் கேட்டகரி வச்சும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு குடோன்லேயும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு உள்ள ஸ்டாக்கையும் பார்த்துக்கலாம். ஐட்டம் வைஸும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரம் டேட் டு டேட் செட் பண்ணியும் நீங்கள் ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு ஆடிட் லாக் ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, யார் அப்டேட் பண்ணியிருக்கா, யார் டெலீட் பண்ணியிருக்கா, ஸோ மொத்த டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஆடிட் லாக் ரிப்போர்ட்டில் பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர் எல்லாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்கிற ரிப்போர்ட் வந்து ஐட்டம் வைஸ் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் சம்மரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் எவ்வளவு சேல் ஆயிருக்கு, ஒவ்வொரு தட் மீன்ஸ் அந்த பர்ச்சேசஸ் இல்லை சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை போத் ரெண்டும் வேணும்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டமர் ஒரு கஸ்டமர் வைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈவன் அந்த கஸ்டமருக்கு என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்கீங்க அதையுமே நீங்கள் வந்து ஃபில்டர் பார்த்துக்கலாம். நான் ஹரிதாவை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஹரிதாவுக்கு நான் கொடுத்தேன் நாஞ்சில் மில்க் எவ்வளவு அப்படின்னு நான் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் விற்றது வந்து 50, எனக்கு வந்து 15 குவான்டிட்டியுமே இங்கே வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் அஸ் யூஷுவல் எங்களோட சாஃப்ட்வேர் வந்து பிஓஎஸ், அதாவது பில்லிங் ப்ளஸ் அக்கௌண்டிங் கம்பைன் ஆகி வர்றது. ஸோ நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே நீங்கள் இங்கே இருந்து பார்த்துக்கலாம். ஓகே, எல்லா ரிப்போர்ட்டுமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஓப்பன் போட்டிருக்கீங்க, எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, தென் ரிமைனிங் எவ்வளோ க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, தென் அட் த சேம் டைம் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட், உங்களோட அசட் எவ்வளவு அண்ட் லையபிலிட்டி எவ்வளவு ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோவா இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலி வெதர் இட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸ், நீங்கள் இதையுமே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இன்வென்ட்ரி ஏஜிங் சம்மரி. ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படின்னா என்னென்னா உங்கள் குடோனில் ஐட்டம் வந்து எவ்வளவு நாளாக இருக்குது, விற்காமல் இருக்குது, இன்னும் சேல் ஆகாமல் எவ்வளவு நாளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் இட்ரேஷன் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 1 to 3 டேஸாக எவ்வளோ இருக்குது, 3 to 5 டேஸாக எவ்வளோ, 4 to 5 டேஸாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, தென் 6 to 8 டேஸாக எவ்வளோ இருக்குது, தென் 9 to 12 டேஸாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் 13 to 15 டேஸாக எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் உங்களோட ஐட்டம் வந்து உங்கள் குடோனில் எவ்வளோ நாள் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசீவபிள் ஏஜிங் சம்மரி. ஸோ எப்படின்னா என்னன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, பண்ணது பேமெண்ட் ஆகாமல் உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது. ஓகே, பட் இன்னும் பேமெண்ட் பண்ணலை, பேமெண்ட் ஆகாமல் உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குன்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். பேயபிள் ஏஜிங் சம்மரி அப்படின்னா
நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இன்னும் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் எவ்வளோ நாளாக இருக்குது, டீட்டெயில்னா வித் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். அது வித் டேட் வைஸ் நீங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே உங்களுக்கு பேங்க் ரிகன்சிலேஷன் ரிப்போர்ட்டுமே இருக்குது. பேங்க்குக்கு எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டேட்டை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கவே இல்லை. லைக் இந்த இன்வாய்ஸ் வந்து எல்லாமே ஃபுல்லி அன்பெய்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு இன்வாய்ஸ் மட்டும்தான் பெய்டாக இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெசிப்ட் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ ரெசிப்ட் வவுச்சர் போங்க. போயிட்டு டூவில் ஹரிதா யாருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, ஹரிதான்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹரிதாவோட மொத்த டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். என்னென்ன இன்வாய்ஸ் அந்த ஹரிதாவுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கோ எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகே. ஸோ இப்போ இதில் அட்வான்ஸ்னால் என்னன்னா, நான் ரிட்டர்ன் கொடுத்தேன் இல்லையா மில்க், அந்த அமௌண்ட் வந்து எனக்கு இங்கே அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போது இவ்வளோ அமௌண்ட்டையும் நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்களோட பேமெண்ட் மோடையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை இந்த இன்வாய்ஸுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் வந்து 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பேமெண்ட் வவுச்சருக்கும். ஓகே. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ரெக்கார்ட்ஸுக்கு உங்களுக்கு பேமெண்ட் ரெசிப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டையும் நீங்கள் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சேல்ஸில் போய் இன்வாய்ஸில் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து பெய்டில் இருக்கும். ஹரிதாவோட ஃபுல் பேமெண்ட்டுமே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் லெட்ஜர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிதாவுக்கு பேமெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. இன்வாய்ஸுக்கு அவங்க வாங்கின நாஞ்சில் மில்க்குக்கு அவங்க பேமெண்ட் பண்ணதை நீங்கள் எங்கே என்ட்ரி போட்டிருக்கீங்க. இப்போது ஹரிதா கிட்ட நீங்கள் கேஷாக ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா மல்டி ரெசிப்ட் கான்செப்ட் இருக்குது. இங்கே போய் இதில் ஹரிதான்னு அக்கௌண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ கேஷாக கொடுக்கணும், கையில் கொடுத்தீங்க, நான் ஒரு 2000 போட்டேன். ஸோ இந்த அமௌண்ட் இங்கே போட்டுட்டு என்ன பர்பஸுக்காக கொடுத்துருக்கீங்க, தென் அதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, தென் என்ன பர்பஸுக்காக கொடுத்துருக்கீங்க போட்டுட்டு பேமெண்ட் மோடையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது நரேஷன் இருந்து அதை என்ன ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஹரிதாவுக்கு நீங்கள் கேஷாக வந்து ஒரு 2000 ருபீஸ் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்கில் எவ்வளோ டீட்டெயில் வந்திருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எவ்வளோ இன்வாய்ஸஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பேமெண்ட் எவ்வளோ, ரெசிப்ட் எவ்வளோ, எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இன்க்ளூடிங் இப்போது உங்களுக்கு லெட்ஜர் வாய்ஸ் ரிப்போர்ட்டுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் போய் ஹரிதாவுக்கு என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹரிதா. ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹரிதாவுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, லைக் இன்வாய்ஸ், கிரெடிட் நோட் அண்ட் ரெசிப்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு லெட்ஜர் வாய்ஸ் அந்த லெட்ஜருக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்தது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டே புக்கில் போனீங்க அப்படின்னா மொத்த லெட்ஜரும் என்னென்ன லெட்ஜருக்கு போட்டிருக்கீங்களோ எல்லா டிரான்சாக்ஷனையும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன இன்வாய்ஸ், ரெசிப்ட்ஸ், கிரெடிட் நோட்ஸ் அண்ட் டெபிட் நோட்டு, பேமெண்ட் எல்லாமே நீங்கள் இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நான் மல்டி வேர்ஹவுஸ் கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சிங்கிள் வேர்ஹவுஸ் தான் இருக்குது. ஓகே. ஸோ மல்டி வேர்ஹவுஸ் வேணும் அப்படின்னா இங்கே செட்டிங்ஸில் போய் குயிக் கான்ஃபிகரேஷனில் போய் உங்களுக்கு மல்டி வேர்ஹவுஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து 999 பிளானில் தான் உங்களுக்கு இருக்குது.
ஸோ நீங்கள் மல்டி வேர்ஹவுஸ் கான்செப்ட் எடுக்கணும் அப்படின்னா 1499க்கு மூவ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மல்டி வேர்ஹவுஸ் கான்செப்ட் வந்து எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என் நம்பர் ஆஃப் வேர்ஹவுஸ் ஆட் பண்ணி உங்கள் ஸ்டாக்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சூப்பர் மார்க்கெட் பில்லிங் சாஃப்ட்வேர், ஷாடோபிக்ஸ் சூப்பர் மார்க்கெட் பில்லிங் சாஃப்ட்வேர். தேங்க்யூ.